எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹெவன்சி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்குமே பெண்கள் நம்ம என்ன மாதிரியெல்லாம் நம்மளை டெவலப் பண்ணிக்கிடலாம், இதை ஒரு பொருட்டாக எடுத்து தான் ஸ்பரிசம் அப்படிங்கிற குழுமத்தையே நம்ம ஏற்பாடு பண்ணோம். ஒவ்வொரு முறையுமே ஸ்பரிசமில் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம செஷன்ஸ் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் இன்னும் தாண்டி பர்சனல் ட்ரைனிங்கும் கூட நம்ம கொடுத்துட்டு வரோம். அண்ட் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம் அல்லது படிக்கலை, எனிஹோ நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளும் சம்பாதிக்கக்கூடாதா அல்லது நம்மளும் இறைவனோட வழியில் ஏதாவது பண்ணக்கூடாதா, இப்படி பல கேள்விகளும் இன்னும் நம்ம இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமா அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனைகளும் நமக்குள்ளே அதிகமாக இப்போலாம் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு கட்டுக்கோப்பு கொண்டு வரணும், நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸை நம்ம சீர்கொண்டு வரணும் அப்படின்னா, நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய பெண்கள் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அப்படின்னு ஹெவன்சி கவுன்சிலிங் பிளான் பண்ணுச்சு. ஸோ அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த மை ட்ரீம் பாத் அப்படிங்கிற இந்த ஒரு செஷன் உங்களுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இறைவனுடைய அருளால். இப்போது உங்களுக்காக ஹவ்வா ஷரீஃபா நம்மளுடைய சிஸ்டர், நம்ம கூட தொடர்ந்து ஒரு வருடமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டர், ரொம்ப அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எடுத்து அதை தொடர்ச்சியாக 2 வருடமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்குறோம். அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவோ பேருடைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம், பட் அவங்கெல்லாம் ஓவராலாக பப்ளிக்கு தெரிஞ்ச ஆட்கள். பட் நம்ம பார்க்க போகிற எல்லாருமே இது வரைக்கும் நான் ஓப்பன் அப்பே பண்ணலை, இதுதான் முதல் முறையாக நான் ஓப்பன் அப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களை, அதுவும் நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்லேயே நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்களை வெகுவாக நம்ம கூப்பிட்டு அவங்கள பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நமக்கான ஒரு அவேர்னஸ், என்ன உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெவன்சி கவுன்சிலிங்குடைய ரிசர்ச் அண்ட் ரிசைட் அப்படிங்கிற டீம், உங்களுக்கு தெரியுமா, நம்மளுடைய கம்யூனிட்டியில் குர்ஆனுடைய வசனங்களை ரிசர்ச் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணதும் அண்ட் அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டையும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுடைய ரிசர்ச் டீமுடைய சர்டிஃபிகேட்ஸ் இதுதான். ஹவ்வா ஷரீஃபா இவங்க தான் இன்றைக்கி பேசவும் போகிறாங்க. இவங்க சூரா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போன பிறகு, சிறைக்கு போன பிறகு அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, அவங்களுடைய பாடங்கள் என்ன அப்படிங்கிற தலைப்பில் சூரா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை வச்சு ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரசூல் மைதி, இவங்களும் ஒட்டுமொத்தமாக சூரா யூசுஃபை வச்சு ஒரு முடிவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ரிசர்ச் பேப்பராக கொடுத்துருந்தாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து ரஹ்மத் மிஸ்ரியா, அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவுகளில் வந்தது. ஸோ இதனுடைய விளக்கமாக என்ன இருந்தது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தாங்க, அவங்களுடைய பர்சனாலிட்டியிலேருந்து எல்லாமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரிசர்ச் பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். ரோஷன், அதாவது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அழகால் என்னென்ன விஷயங்களை பெற்றுறாங்க, எந்தெந்த விஷயங்களை இழந்தாங்க, அதனால் ஏற்படக்கூடிய படிப்பினைகள், இதையெல்லாம் இவங்க ரிசர்ச் பேப்பராக கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஃபாத்திமா பீவி, யூசுஃப் ஜாக்கோப் இப்படி என்ன சொல்லியிருந்தாலும் யூசுஃபுடைய குணாதிசயங்கள், இதை பற்றின ப்ராப்பர் ரிசர்ச் பேப்பரை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். பரக்கத்து நிஷா,
இவங்க வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் பற்றின ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் மெட்டீரியலை இவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்து ரஹ்மத் ரிஃபாயா. ஸோ இவங்க வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஜ்ரத், அதாவது புலம்பெயர்ந்தாங்க இல்லையா. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு அந்த கிணற்றுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த அஜீஸுடைய வீட்டுக்கு போகிறாங்க, சிறைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய அந்த மைக்ரேஷன் பற்றி இவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள்மா. அண்ட் ஹாஜிரா பீவி, நான் எங்கள் குடும்பத்திலேயே ரொம்ப வந்து ஒரு சீனியரான ஒரு பர்சன், மாஷா அல்லா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ஒரு தந்தையாக எந்த நிலைப்பாடில் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக ரிசர்ச் பண்ணி பேப்பர் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹெவன்சி கவுன்சிலிங் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், நம்மளுடைய பேப்பர்ஸை நம்ம ரெடி பண்ணுவோம். வாழ்த்துக்கள்மா. எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த டாக் ஷோக்குள்ளே நம்ம போகலாம். ஷரிஃபா சிஸ்டர், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களாம்மா? ட்ராவல் பண்ணி வரீங்க. சொல்லுங்க, என்னோட நேம் வந்து ஹவா ஷெரீஃபா. நான் வந்து நாகர்கோவில்ல இருக்கேன். இப்ப நாங்க ஜுவல்டர்ல செட்டிலா இருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. 2 பசங்க. ஒருத்த பையனுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது, பொண்ணுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து இப்போ வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய இந்த 11 வருட திருமண வாழ்க்கை ப்ளஸ் இவ்வளோ உங்களோட மெச்சூரிட்டி இருந்தும் ஸ்டில் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் வந்து MBA முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸும் படிச்சுட்டு இப்போ வீட்டுல இருந்துட்டு நான் வந்து ஸ்டாக் அண்ட் கமாடிட்டி அதுல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். ஸ்டாக் அண்ட் கமாடிட்டில வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? ஆமா, கேட்கல சிஸ்டர். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல 2 இயர்ஸா 3 இயர்ஸா தெரியும். நான் 1 இயர் லேர்ன் பண்ணனேன். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸா நானே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்ல பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். அவங்களோட கைடன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஹஸ்பண்டோட கைடன்ஸ் அண்ட் ட்ரெய்னிங்ல நீங்க என்ன பண்றீங்களா? ஆமா, அவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. சோ சொல்லுங்களேன், உங்களோட பயணம் எப்படி இருந்தது? எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க இந்த விஷயத்தை? இந்த விஷயம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாளா இதை பத்தி படிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால இதை பத்தி நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட. ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப நாலேஜ் இல்ல, ஆனா எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்து, பட் ஒரு ஐடியாவும் இல்லாம இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பத்தி இதை வச்சு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு டைம்ல வந்து தோணுச்சு, நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இதை லேர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், இப்படி நான் வந்து கோர்சஸ் பண்றேன் இதுல அப்படின்னப்ப அவங்க வந்து கோர்சஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அதை படிச்சுட்டு ப்ராப்பரா அதுல இருக்கக்கூடிய இதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். ஒரு ஆசை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ஹஸ்பண்டுக்கும் தெரியும், ஸோ அவங்களோட சப்போர்ட் இருக்குது, எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். உங்களோட அந்த ட்ரேட் பத்தி எங்களுக்கு சிம்பிளா கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த ட்ரேட் வந்து நான் எப்படி இது எனக்கு எப்படி தோணுச்சுங்கும் போது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிதானே, நம்ம வீட்டுல எங்க, அதாவது ஒர்க் ஃப்ரம் எனிவேர், நம்ம எங்க இருந்து வந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர் வைஃபை இருக்கணும், நமக்கு ஒரு டிவைஸ் இருக்கணும். அதாவது போதும், நமக்கு இருக்க நாலேஜ் வச்சு நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு கீழேயும் போய் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இதுல நானே என்னோட நாலேஜ் வச்சு கைடன்ஸ் வச்சு நான் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எனக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில நம்ம ரீட் பண்ண ரிச் டாட் புவர் டாட் பத்தி நான் படிச்சிருக்கேன்.
அப்ப அதுல வந்து அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து வெல்த்தி ஆகணும்னா நீங்க இன்வெஸ்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அதுல வந்து நம்ம வந்து 4 குவாட்ரண்ட்ஸ் பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. அந்த சாரி அந்த ஆத்தர் 4 பத்தி பேசியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அது 4 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ் பத்தி பேசியிருப்பாங்க. எம்ப்ளாயீஸ்ல யாருன்னா ஒருத்தங்க கீழே ஒர்க் பண்றவங்க. சோ அவங்களோட டைம் தான் வந்து அவங்களுக்கு மணியை மேக் பண்ணி கொடுக்கும். ஓகே, அவங்க ஒரு கம்பெனிலயோ இல்ல ஒரு எங்கேயோ கடையிலயோ ஒர்க் பண்றாங்க. அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அதுக்கான சேலரி. அப்ப செகண்டா இருக்கிறவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஸ்கில்ட் லேபரா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு வந்து ஒயரிங் பிளம்பர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பண்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஸ்கில் லேபரா இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் டைமிங் பத்தி தான். டைம் அவங்க இவ்வளவு 8 hours ஒர்க் பண்ணா அதுக்கான அவங்களுக்கு வந்து வேஜஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. தேர்ட் கேட்டகரி வந்து என்னதுன்னா பிசினஸ். நம்ம ஓன் பிசினஸ் ரன் பண்றது. அப்போ ஓன் பிசினஸ்னா நம்ம ஒர்க் பண்ணணும். நமக்கு கீழே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். சோ என்னோட ஒர்க்கும் அதுல இன்வால்வ்டா இருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸோட ஒர்க்கும் இன்வால்வ்டா இருக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆக என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இது வந்து தேர்ட் கேட்டகரி அவங்க சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள், பிசினஸ் மேன். ஓகே, ஃபோர்த் கேட்டகரி தான் இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்டர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மணியை வந்து அதர் பிசினஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. அவங்க போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களோட மணி அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட மணி ஒர்க் பண்ணுமா அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து வந்து புக் படிச்சு எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு புக்கும் படிச்சதுக்கான ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட நாலேஜ் அப்ப நம்ம ஏன் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடாது. அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்வெஸ்டிங் பண்ணணும்னா நீங்க வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈக்விட்டி இன்வெஸ்ட் வந்து ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு டிமேட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் வேணும். அப்போ நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் நாங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் எனக்கு. அப்போ நான் அதுல வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் இதெல்லாம் பத்தி நான் லேர்ன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போய் நான் மணியை இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து அதுல போய் பண்ணல. ஏன்னா அது ரிஸ்கியான ஒரு விஷயம்ல. அப்ப நான் வந்து அது எப்படி இருக்கும், அந்த சார்ட்ஸா அது எப்படி இருக்கும், என்ன இதெல்லாம் லிஸ்ட் பண்றாங்க, என்ன விதமான ஐட்டங்கள் அதுல இருக்குன்னு நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் அவர் வந்து ஈக்விட்டி பத்தி பேசியிருக்காரு. ஆனா இதுக்குள்ள போய் பார்க்கும்போது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. புதுசா இருக்குல்ல. ஒரு ஃபியூச்சர்ஸ் பத்தி பண்ணலாம். நீங்க வந்து எதுல பண்ணாலும் நீங்க வந்து அதாவது குறைவான மணியை வச்சு நீங்க நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். அப்படி அதாவது நம்மளோட எவ்வளவு டிசிப்ளினா ஒர்க் பண்றோமோ அது. அப்போ எனக்கு இன்னும் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு நான் ஃபியூச்சர்ஸ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் கமாடிட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஷேர்ஸும் ஒரு சர்டன் ஷேர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கமாடிட்டியில வந்து நான் வந்து ஜிங்க், அலுமினியம் நம்ம எது வேணாலும் பண்ணலாம். அது கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, கோல்டு மினி இருக்கு, ஓகே, ஜிங்க் மினி இருக்கு. ஸோ அதுல ஒரு சின்ன நமக்கு அவ்வளோ நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மினியில கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதுல போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதுல போய் நான் அந்த கமாடிட்டியை பத்தி லேர்ன் பண்ணிட்டு நான் ஜிங்க் அண்ட் அலுமினியம் இதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். இதுதான் என்னோட ஜர்னி. இப்போ சரிங்களா, இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். சின்ன வயசுல அப்படின்னா என்னோட ஹாபிஸ் பத்தி கேட்குறீங்களா சிஸ்டர்? எப்படி சின்ன வயசுல? ஓகே, அது சின்ன வயசுல நான் பொதுவே ரொம்ப அமைதியா இருப்பேன். ரொம்ப புதுசாலாம் போய் பேசிட மாட்டேன். எனக்கு அப்போ அமைதியா இருப்பேன். பட் எனக்கு கார்டனிங் நல்லா பிடிக்கும். அதாவது தனியா ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து பண்ணக்கூடிய ஆளு. படிச்சு பண்ணணும். கார்டனிங் பண்ணாலும் அது ஃபுல்லா தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணா பண்ணணும். நான் எம்பிஏ அப்படி அது படிச்சிருந்தனாலயும் எனக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு இதுல. சோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து. அப்ப நான் ரொம்ப லிசன் பண்ணுவேன். நிறைய ரீடிங் வந்து எனக்கு பிடிக்கும். ரீட் பண்றவங்க லிசன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். சோ அதுல நிறைய புக்ஸ் அதெல்லாம் லிசன் பண்ணி அப்படி நான் நிறைய கத்துக்கிட்ட விஷயம். இன்னும் நிறைய கோர்சஸும் நான் படிச்சேன்.
படிச்சு அதை எழுதி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இதுவும் அப்படிதானே, நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் ரீடிங் பண்ணும்போது நம்ம எழுதிதான் பண்ணணும். எனக்கு அது பிடிச்சிருந்து நம்ம இன்ட்ரெஸ்டே வந்து ஒரு ஹாபியே வந்து நான் என்னோட ஒர்க்கா மாத்திக்கிட்டேன் அப்படி சொல்லலாம். அதனாலதான் நான் கேட்டேன் உங்களோட ஹாபி என்னவா இருக்கு. மாஷா அல்லாஹ். அண்ட் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இதை கத்துக்கிட்டதா சொன்னீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமும் கிடைச்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வேற யாருக்கும் கிட்ட போனா வந்து அவ்வளவு தைரியமா உரிமை எடுத்து நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க முடியாது. எந்த டைம் வேணாலும் டவுட் சொல்லலாம். அவன் அப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால அது அவங்களோட ஒர்க் என்வரன்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபுல் டைமா ட்ரைனிங் பண்ண முடியாது. சோ அவங்களோட ஐடியாலஜி நான் எடுத்துக்கிட்டு நான் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்போ ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு நான் அவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு இதுக்கப்புறம் நல்லா இருக்கு. நாங்க மேக்சிமம் டைம் ஏதாவது பேசும்போது கூட எங்களுக்கு இதை பத்தியும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. லைஃப்ல வந்து நம்மளோட ஃபியூச்சரை பத்தி பேசுறதுக்கு நிறைய நானும் அதுல ஒரு பார்ட்டா இருக்குன்னு போது இன்னும் ஹாப்பியா இருக்கும் எனக்கு. நல்லா இருக்கு. நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, என் ஹஸ்பண்டோட மணியில நான் இருக்க வேணாம், இல்ல என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசவே மாட்டாரு, இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. பட் ஒரு மென்னோட ஐடியாலஜி நம்ம புரிஞ்சிருக்கோம். நமக்கான ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள போகும்போது கண்டிப்பா அவங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆண்கள் ரெடியா இருக்காங்கங்கிறது இப்போ உங்களோட இதுல இருந்து தெரியுது. இன்ஃபேக்ட் நம்ம கல்யாணத்துக்கு விட இப்ப திருமணத்துக்கு பிறகு நம்மளுடைய கணவன்மார்கள் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் இன்னும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்து இஸ்லாமிக் ரிலேட்டடா நீங்க ஏதாவது கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? ஏன்னா நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க. ஸோ வந்து இஸ்லாமிக் ரிலேட்டடா எதுவும் நான் பண்றது இது ரிலேட்டடா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இப்ப நாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா எதை பண்ணுவோம்? நம்ம மணி சேவ் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இன்வெஸ்ட் பண்றதுன்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? கோல்டு தான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிதானே சிஸ்டர்? கோல்டு சில்வர் எல்லாமே அதாவது ஃபியூச்சருக்கு நம்ம அதை யூஸ் ஆகும். சோ நான் வாங்குறது வந்து அது பிசிக்கலான ஒரு பொருள் கிடையாது. ஓகேயா? நான் வந்து அது பொருளா நான் அதை வாங்கல. நான் ஒரு கான்ட்ராக்ட் அதுல அதாவது மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து அது வந்து அவங்களோட மேனுஃபேக்சரர் வந்து டைரக்டா போய் அந்த செல்லத்தை போய் விற்க போறது கிடையாது. இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு எப்படி போகுதுன்னா ஒருத்தவங்க சென்டர்ல உங்களுக்கு 2 பேரும் கனெக்ட் பண்றது ஹோல்சேலா வாங்கி வச்சிருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட இருந்துதான் அந்த ரீட்டைலர்ஸ் வாங்கிட்டு நமக்கு விற்கிறாங்க. ஓகே? சோ நான் என்ன பண்றேன்னா இப்ப மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அது வச்சிருக்காங்க செட் ஆக சமாளிட்டியோ வைக்கும்போது நான் வந்து செயின்ட் அலுமினியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ அவங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப நான் வந்து இது வந்து மார்க்கெட் வந்து அழகா ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான பர்சன்ஸ் ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதை வந்து செட்டா ரிஸ்க் பண்ணிடுவாங்க மார்க்கெட்ல, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் பண்ணிடுவாங்க. சோ நான் என்ன பண்றேன்னா இத்தனை டன்ஸ் இல்லைன்னா எங்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட இவ்வளவு நான் வாங்குறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். கான்ட்ராக்ட் போட்டு யாருக்கு அடுத்தது ஒரு பையன் நீடரா இருப்பாங்க அவங்க எங்கிட்ட இருந்து வாங்குறது. சோ நான் ஹோல்சேலர்ட்ட இருந்து வாங்கி ஹோல்ட் பண்ணியாச்சு. அதை எங்கிட்ட ஆனா நான் பிசிக்கலா வாங்கல, இது ஒரு கான்ட்ராக்ட் எங்களுக்குள்ளாடி. ஓகேயா? அப்ப அந்த மேனுஃபேக்சரிங் நினைச்சுவாங்க எங்களோட பொருள் வந்து ஒருத்தவங்க விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சாச்சு. நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எந்த செல்லருக்கு நீடரா இருக்கோ அவங்களுக்கு நான் அந்த கான்ட்ராக்டை செல் பண்ணிடுவேன். ஓகே? இந்த மாதிரி கை மாறி கடைசி வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகும். அந்த வந்து ஒருத்தவங்க வந்து அந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைம் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இப்ப அது ரெசிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. காருக்கு யூஸ் பண்றாங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் நிறைய யூஸ் ஆகுது. நாங்க வந்து இங்க உள்ள இருந்து பண்ணக்கூடிய ஆட்கள் தான். எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் மட்டுமே தான் இருக்கும். நான் பொருளை வாங்கி அதுதான் நான் பொருளை வாங்கி வைக்கல, கான்ட்ராக்ட்ல தான் கான்ட்ராக்ட் பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும் எங்களுக்குள்ளாடி. சோ இதனால வந்து என்ன நடக்குதுன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து ஸ்மூத்னஸ் ஆகுது. இப்ப நாங்க இந்த சென்டர்ல இருந்து நாங்க இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரர் வாங்கி ஆளே இல்லாம அப்படி வச்சுட்டே இருப்பாரு. யாருக்கு எவ்வளவு டன் கணக்குல யாரு போய் வாங்க போறா? நாங்க கொஞ்சமான பையர்ஸ் நாங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கி ஹோல்ட் பண்ணுவோம், திரும்ப இன்னொருத்தவங்கள்ட்ட செல் பண்ணுவோம். அவர் வேற யாருக்கா வேணா செல் பண்ணுவாரு. கடைசி அந்த கான்ட்ராக்டர் எக்ஸ்பைரி எப்போ முடியுதோ யாருக்கு அந்த லம்சம் அமௌண்ட் வேணும்னு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க பார்த்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். சோ இது வந்து
அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு பெரிய பிசினஸ் நடக்கும்போது நம்மளும் அதுல ஒரு பார்ட்டா இருக்குமே நினைச்சு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இப்போ அலுமினியம் வந்து அப்படிதான், அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸ் அதுல எல்லாம் ஒர்க் ஆகும். சோ அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு நாங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்றோம். குளோபலே ட்ரேட்ல தான் இருக்கு. அந்த ட்ரேட டைரக்டா ஒரு மேனுஃபேக்சரர் கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில கொடுக்க முடியாது. அதுக்கு இடையில உள்ள பர்சன்ஸ் நிறைய பேர் வேணும். அதுல ஒன் ஆஃப் தி பர்சனா நான் இருக்கேங்கிறது எனக்கு ஹாப்பினஸ் கண்டிப்பா. ஏன்னா இறைவன் வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஒரு மரத்துல இருந்து காத்துல இருந்து எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்க பர்பஸ் சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த உலகம் இயங்குறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் அந்த ட்ரேடு தான் முக்கியமா இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பார்ட் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நம்மளுடைய அந்த தொழுகையோட நான் இதை கம்பேர் பண்றேன். ஏன்னா இறைவன் படைத்த இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்மளும் பண்றோம். அதுவும் வீட்டுக்குள்ள இருந்து பண்றோம். நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு கை கட்டி நிக்கிறத விட அஸ் அ ட்வின்னா அஸ் அ உமனா நீங்க பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, நீங்க லேர்ன் பண்ணி பண்றீங்க. எஸ், கண்டிப்பா ரொம்ப ஒரு வந்து கத்துக்கிற விஷயமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துல இறங்கினதுக்கு அப்புறம் நான் தான் இறங்கிட்டேன்ல அப்படின்னு விடாம ஸ்டில் யூ ஆர் லேர்னிங். மாஷா அல்லாஹ், குட். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர். இதெல்லாம் லேர்னும் பண்ணலாம், ஆனும் பண்ணலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. லேர்னிங்கோட சேர்ந்து நம்மளோட பேசிக்ல இருக்கோமா, நீ பேசிக்ல பண்ணு, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சுன்னா அந்த லெவல்ல பண்ணணும். சோ எல்லாமே இருக்கு. லேர்னிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இங்க வரும் சிஸ்டம்ல. அப்போ இது மூலமா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கா? இதுல டிஃபிகல்டிஸ் பார்க்கும்போது எல்லா பிசினஸ் மாதிரியும் இதுல நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணனா, அதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் பிசினஸ் நடத்தும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணனா கொஞ்சம் கேஷுவலா இருந்துட்டோம்னா லாஸஸ் ஆகும். நம்ம எப்போ அதுவும் கரெக்டாவே நம்ம பண்ணிட்டா கூட, அந்த மார்க்கெட் ட்ரெண்ட்லயே போனா கூட நம்ம வந்து வேற ஏதாவது அதர் ஃபேக்டர்ஸ்னால கூட லாஸஸ் நடக்கலாம். சோ அதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அதுதான் நான் இதோட இதை பார்க்கிறேன். நம்ம அதுலயே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நமக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது கரெக்ட், அதாவது காலையில கரெக்டா எழுதணும். எழுதி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பனிங் டைம்ல கரெக்டா என்ட்ரிஸ் எல்லாம் போட்டு வச்சு ஒரு நாள் லேட்டா எழுதிட்டா போச்சு. அதோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே நான் கரெக்டா போட்டு வச்சுக்கணும். இதுதான் ப்ராப்பரா பண்ண எல்லா பிசினஸ்ல இருக்க அதே டிஃபிகல்டிஸ் தான். ப்ராப்பரா பண்றது. பசங்க வச்சிருக்கீங்க, இதுவும் பாக்குறீங்க, உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதா? அல்ஹம்துலில்லாஹ், உண்மையா நல்ல முடியுது எனக்கு. ஏன்னா என்னோட பையன்லாம் வந்து அவனுக்கு எல்லாம் நல்ல பெருமையா இருக்கு. அம்மா ஏதோ பண்றாங்க அப்படின்னு அவன் ஆச்சரியமா தான் இருக்கும் அவனுக்கு. அவன் நல்லா சப்போர்ட் பண்ண. என் பொண்ணுமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒர்க்கிங் இல்ல. நான் வந்து இப்ப நாங்க நிறைய குரான் கிளாஸ் உங்க கிளாஸ் எல்லாத்துலயுமே அட்டன் பண்ணும்போது கூட அவன் வந்து நான் என்ன லெசன் பண்ண விடுவாங்க. நான் இதையும் ஹேண்டில் பண்ணிட்டு பொண்ணே ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு இதை லிசன் பண்ண கூட எனக்கு முடியுது. அல்ஹம்துலில்லாஹ், அது எனக்கு இந்த ஒர்க்ல ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அடிஷனலா கூட நான் வேலையும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எனக்கு முடியுது இதுல. உங்களோட என்டையர் அந்த டைமிங்குமே வந்து உங்களோட ஒர்க்கு, லேர்னிங், உங்க குழந்தைங்க கரெக்டா நீங்க பாக்குறீங்கல்ல. இன்ஃபேக்ட் நம்ம ஒர்க் பண்ண இருந்தா கூட நம்ம வந்து சிம்பிளா வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போனை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்படிதான் இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும்போது கண்டிப்பா நம்மளோட அந்த மதிப்பும் வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு தோணுது உங்களை பார்க்கும்போது. கண்டிப்பா என்னால வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியுது. என்னோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ்ல என்னால ஏதோ ஒரு ஐடியாஸ் கொடுக்க முடியுது, என்னால ஏதாவது பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ், அவங்களுக்குமே அதே சேம் ஹாப்பினஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு சிஸ்டர். கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் பண்றது நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க தனியா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து உங்களுடைய கணவருடைய மணி வந்து யூஸ் பண்றீங்களா? அது உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படியே தான் இருக்கா? இல்ல நான் என்னோடது நான் யூஸ் பண்றேன், அவரோடது அவர் யூஸ் பண்றாரு, அந்த மாதிரி எதுவும் நீங்க பிரிஞ்சு எதுவும் இருக்கீங்களா? இல்ல அப்படி கிடையாது. அவங்களோட பிசினஸுக்கு என்னோட சப்போர்ட் இருந்திருக்கு. அவங்க ஒர்க் பண்றதுக்கு நான் இந்த ட்ரேடிங் பண்ண முன்னாடியே என் ஹஸ்பண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பிசினஸுக்கு
நான் என்னோட ஹெல்ப் நான் பண்ணிருக்கேன். சோ இப்போ இன்னும் பண்ண முடியுது, நான் ஏர்ன் பண்ணி பண்றேன். அப்போ வந்து என்ன கொடுத்துருக்கேன் கோல்டு அப்படி கொடுத்துருக்கலாம், இப்போ என்னோட ஏர்ன் பண்ணி கொடுக்கேன். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மார்க்கெட்ல, நீ இவ்வளவு பை பண்ணலாம், இவ்வளவு உனக்கு வந்து கேபிட்டல் வேணும்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அது வந்து நல்ல விஷயமா இருக்கு, ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா இருக்கு sister. ரெண்டு பேருமே வந்து இன்டர் ரிலேட்டடா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு தேவையானப்ப அவர் கண்டிப்பா. பண்றாரு, அவருக்கு தேவையானப்ப நீங்க சப்போர்ட் பண்றீங்க. கண்டிப்பா. இதுதான் வந்து அந்த ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சொல்லித்தரதுல வந்து நம்மளுடையது நமக்கானதை நம்ம பார்த்துக்கணும், நமக்காகவாவது நம்ம உழைக்கணும், அப்படிதான் ஒரு மைண்ட் செட்டே நமக்கு வருது, அப்படிதான் தோணுது. ஏன்னா நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் சம்பாதிச்சு நான் என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், நான் இண்டிபெண்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மளை அறியாமையே இந்த சொசைட்டியாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் நமக்கு தருது. பட் நீங்கள் சொல்லும்போது என்னுடைய கணவர்கிட்ட இருந்தே அவருக்கு, அதாவது இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மியூச்சுவல் ஒரு ஃபேமிலிக்கான கவுன்சிலிங் மாதிரியே கூட இது எனக்கு தோணுது. கணவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இதோடையே நீங்கள் வந்து அதில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிவிட்டு அண்ட் அதில் எக்கனாமிக்கலாக, ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம என்ன தான் பேசினாலும் கொண்டாலும் அந்த மணி ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை தான் வந்து இறைவனும் சொல்கிறான், நீங்கள் இங்கே எல்லாமே அனுபவிங்க, வாழுங்க, ஆனால் நான் சொன்ன முறைப்படி வாழுங்க அப்படின்னு பேசும்போது எங்களால் பார்க்க முடியுது, கொஞ்சம் உணரவும் முடியுது. நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த ஜோனுக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஆஸ் அ குவீனாக இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய மனைவியான அந்த முதல் மனைவி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடர், மிகப்பெரிய ட்ரேடராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து வெளியில் போயிட்டு நம்ம நார்மலாக கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது தான் ட்ரேட் அப்படின்னு இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட இன்டெலெக்சுவல் மூலமாகவும் சில விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய விஷயம் வந்து லிட்ரலாக எங்களால் உணர முடியுது அண்ட் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கவும் முடியுது. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்கள் மற்ற சகோதரிகளுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ இதுல வந்து வேர்ட்ஸ் சொல்லணும்னா, நான் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைஃப்ல. சரியா, நம்மளோட லைஃப்ல வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிற விஷயம் வந்து என்னன்னா ஹெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவாலிட்டி, சேரிட்டி. இந்த 5 விஷயத்தை நம்ம கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், பி ஹாப்பி ஆல்வேஸ். நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம், நம்மளோட கிளாஸஸ்ல எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தெரியும். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம எதை அதிகமா நம்ம சிந்திக்கிறோமோ நமக்கு வந்து அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கான ஆளுக்கள் கூட நம்மளுக்கு வந்து காட்சி தந்துடும். நம்ம எதை பத்தி நம்ம ஹாப்பினஸ் பத்தி சிந்திச்சோம்னா ஹாப்பினஸ் நமக்கு நிறைய 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 வரும். அதே போலதான் அதே மாதிரி நம்ம சேடா இருக்கோம்னா அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருங்க, எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இப்போ நான் எதை பண்றேன்னா எனக்கு சுத்தி கிடைச்ச ஒரு ஐடியாலஜியை யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எதாவது பண்ணலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த ஐடியா இருக்கலாம். ஸோ அந்த ஐடியாவை நீங்க வந்து அதுக்கு நீங்க கண்டினியூஸா நீங்க வந்து அதுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஐடியாஸ்க்காக வந்து நீங்க அந்த பிளான்ஸ் போட்டு அதை நீங்க கண்டினியூஸா அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் போய் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அந்த ஐடியாஸ்க்கு. ஓகேயா, அப்ப நமக்கு ஒன்ஸ் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம எப்போ ப்ரிப்பேர்டா இருக்கிறோமோ அப்ப நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே பி ப்ரிப்பேர், எதுக்குமே ப்ரிப்பேர். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ ப்ரிப்பேரா இருங்க. அது மணியா இருக்கலாம், எதுவா ஹெல்த்தா இருக்கலாம், எனிதிங் பி ப்ரிப்பேர். எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கரெக்டா அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம அதுல வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்ணலாம். நான் சொல்லணும்னு நினைச்சேன் சிஸ்டர். செட் யுவர் கோல், எப்பவுமே ஒரு கோலோட இருக்கணும். நல்ல ஒரு அழகான ஒரு மீட்டப்பா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். மற்ற நம்ம சிஸ்டர்ஸ் யாராவது நீங்க ஷெரீஃபா சிஸ்டர்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அவங்களுடைய நம்மளுடைய இந்த டாக் ஷோ உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தாராளமா நீங்க ஷெரீஃபா சிஸ்டர்கிட்ட கேட்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம்.
இப்பதான் வந்து எதை பத்தினே எனக்கு தெரியல. வணக்கம்மா, நான் ஹாஜரா பேசுறேன். எனக்கு 53 வயசு ஆகுது. நான் இனிமே ஏதாவது கத்துக்க முடியுமான்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வயசுல நான் ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஹாஜராமா, நான் கேஎஸ்சி எவ்வளவு இடத்துல இருக்கு. அவங்க அந்த பிசினஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? அப்போ 80s 80 வயசுக்கு மேல அவங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம பிசினஸ் லேர்னிங்கோ எப்போ வேணாலும் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க சூப்பரா எனக்குள்ள லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நல்ல விஷயம். இன்னும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணுங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதாவது ஒரு கோல் செட் பண்ணணும், அதை நோக்கி நம்ம பயணப்படணும். அதுல இருந்து நம்ம மாறக்கூடாது. நம்ம வேற என்ன வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கியே ஆகணும். அப்போ நம்ம வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம். ஸோ இன்ஷால்லா கண்டிப்பா முடியும். உங்களால எல்லாராலையுமே முடியும். இன்ஷால்லா. ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு ஸ்டூடெண்ட்ல ஹாஜிரா அம்மாவும் ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் டவுட் கேட்கலாங்களா? தாராளமா. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே, அதான் நீங்க வந்து நீங்க வந்து மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஓகே சிஸ்டர். இல்ல ஆக்சுவலா நான் டவுட் கேட்க தான் வந்து மைக் ஆன் பண்ணேன். என்ன டவுட்னா, ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ட்ரேடிங் கிடையாது. அவங்க என்ன டவுட் கேட்டாங்க அப்படின்னா, 5 இயர்ஸ் முன்னாடி பண்ணாங்க. 100% வந்து இது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த ஸ்டாக்லாம் வேல்யூ ஏறும், டக்குன்னு ஸ்டாக் வேல்யூ இறங்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஃபீல் பண்றோம். அப்புறம் வந்து மார்க்கெட் ரேட்டு செக் பண்ணிட்டே இருக்கணும், அது ஒண்ணு. அப்புறம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், நிறைய லாபமும் எடுத்தோம், நிறைய நஷ்டமும் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம். நிறைய லாபமும் வந்துச்சு, நஷ்டமும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்ப நிறைய பேர் அவங்க ட்ரேடிங் கொஞ்சம் படிக்கவும் செஞ்சாங்க. நிறைய பேர் கால்ஸ் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காலும் பண்றாங்க. சோ அது ஒரு டவுட்டா இருக்கு. அது தனியா பண்றதுக்கு பயமாவும் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh எல்லாமே பண்ணாலும் மாட்டேங்குது. பயமா இருக்கு. நிறைய வந்து லாஸ் ஆனதுனால பயமா இருக்கு. திருப்பி எகைன் எடுத்து பண்றதுக்கு. இது பத்தி ஓகே, நம்ம வந்து இப்ப மார்க்கெட் படி பார்க்கும்போது அது வந்து ஃபுல்லா நமக்கு சார்ட்ஸ் தான் இருக்கும். அப் ட்ரெண்டாவும் இருக்கும். பையர்ஸ் நிறைய அப் ட்ரெண்ட் இருக்கும், டவுன் ட்ரெண்ட் இருக்கும். எனக்குமே ஃபர்ஸ்ட் சார்ட்ஸ் பார்க்கும்போது பயமா தான் இருந்தது. ஸோ அப்ப நாலேஜ் கிடையாது. சரியா? இப்போ நிறைய சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு. ஆனா நீங்க பர்டிகுலரா ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. உங்களோட இது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பர்டிகுலரா சூஸ் பண்ணி உங்களால அந்த ஸ்டாப் லாஸ் வைக்க தெரியணும். சரி, ஓகே, நம்மளோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். டார்கெட் ஓகே, பட் ஸ்டாப் லாஸ் இவ்வளவுதான். என்னால 10,000 இன்வெஸ்ட் பண்றேன்னா 1000 தான் என்னால ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு மேல ஒரு பைசா ரிஸ்க் பண்ண முடியாது. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, அது மாதிரி யாரோ ஒருத்தங்க நான் கைட் பண்றேன் மணி தாங்கன்னா அது ரொம்ப தப்பு. நம்ம படிச்சுதான் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அதோட நாலேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து சார்ட்ஸோட நம்ம பேக் டெஸ்டிங் ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? நம்ம அது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறைய சிஸ்டம், அதாவது ஒவ்வொரு ட்ரெண்ட் வருமா, அது வந்து காஸ்ட்லயுமே அந்த ட்ரெண்ட் நடந்திருக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி அந்த அவங்களுக்கு பேக் டெஸ்டிங் பண்ணணும். அதாவது இயர்ஸ் பண்ணலாம். நம்ம 10 இயர் முன்னாடி உள்ளது கூட பேக் டெஸ்டிங் பண்ணலாம். அதை பண்ணி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருக்கணும், எப்ப கேப் அப் ஆகும், எப்ப கேப் டவுன் ஆகும், அந்த இது வரும். சரியா? நம்ம எல்லாமே ப்ராப்பரா பண்ணணும். கைடன்ஸ் சொல்லி பண்ணணும். நம்ம படிக்கணும். அதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ப்ராப்பரா பண்ணி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணா இன்ஷால்லா கண்டிப்பா நிறைய அதாவது ரிஸ்க்கும் இருக்கு. சேம் டைம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் டிசிப்ளினோட பண்ணா கண்டிப்பா அவனை ஏர்ன் பண்ணலாம். இன்னும் லேர்ன் பண்ணலாம். அதுல நிறைய சோர்ஸ் இருக்கு. பேசிக் சோர்ஸ் யூடியூப்லயே இருக்கு. அட்வான்ஸா போகதான் நம்ம புக்ஸ் எக்கச்சக்கமான புக்ஸ் கூட இருக்கு. நீங்க புக்ஸ்ல செல்ஃப் லேர்ன் கூட பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. இவ்வளவு மணி போட்டா எப்படி அப்ஸ் அண்ட் டவுன் அது பேக் டெஸ்டிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் இதுல. புரியுது? நம்ம ஃபர்ஸ்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து அப்படி டிசிப்ளின் அப்ப
பீஸ்ஃபுல் இருக்கணும், மைண்ட் வந்து அப்படி கரெக்டா வந்து வச்சிருக்கணும், நமக்கு என்ன நடக்குது. ஆனா நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மளால கெஸ் பண்ண முடியும். மார்க்கெட் அப் போகுமா இல்ல டவுன் போகுமா நமக்கு கெஸ் பண்ண முடியும். சோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளோட கெஸ்டிங் தப்பாவே போய் அது டவுன் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி ஸ்டாப் லாஸ் போட்டு அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே சிஸ்டர், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? வேற யாராவது உங்களுடைய விஷயங்கள்? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ஸோ உங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படி நம்ம யோசிக்கணும். நீங்க பண்றதே தான் வந்து மற்றவர்களையும் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து இங்க பேச வரல. பட் நம்மளுடைய ஹெவன்சி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் உலகம் இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம தொழுகிறோம், ஓதுறோம், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இது எல்லாருமே பண்ணிடலாங்க. ஒரு தொழுகைனால ஓதுறதுனால நம்ம வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். அண்ட் அதில் வந்து எல்லாருமே வந்து பண்ணுங்க. யாரும் வந்து உங்களை நீங்கள் குளிங்க ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி தொழுகிறதும் ஓதுறதும் இதை சார்ந்தது. அண்ட் எப்போ நம்மளுடைய இந்த உழைப்பை இந்த உலகத்துக்காக நம்ம கொடுக்குறோமோ, உலகத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு விஷயம் செய்கிறேன். இவங்க சொன்னாங்க பாருங்க, இந்த ட்ரேடிங் தான் இப்போ இருக்கிறதுலே ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு கேட்கும்போது நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது அண்டு ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் வந்து உங்கள் கோல்ஸை வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஷரிஃபா சிஸ்டர் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ எடுத்தது முக்கியமாக நம்ம செஷனுடைய ரிசோர்ஸ் பர்சனே நீங்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கிளாட், ஸோ ஹாப்பி வித் திஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய செஷன்ஸுமே, அதாவது எனக்குன்னு கோல் செட் பண்ண முடியல, கோல் செட் பண்ணுறதுக்குன்னு சில ட்ரைனிங்ஸ் கூட இருக்குது, சில கோச்சிங்ஸ் கூட இருக்குது. இதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக என்னுடைய வேலைக்காக நான் வந்து பணம் ரீதியாக நான் வந்து வேறு இடத்துல வந்து அதை கொடுத்து நான் ஏமாறுற அளவுக்கு உங்களை நீங்கள் வச்சுக்காதீங்க. பட் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட பர்சனாலிட்டி, பர்சனல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஹெவன்சி கவுன்சிலிங் ஆல்வேஸ் வித் யூ. உங்களுக்கு நீங்கள் கோல் செட் பண்ணணும். எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரியலை, அதை நான் யோசிக்கணும், எனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ நம்ம வந்து ஒரு பர்சனல் ட்ரெயினராக, இன்டர்பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினராகத்தான் நம்ம இருக்கோம். ஸோ வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து இது பற்றின விஷயங்கள், ட்ரேட் பற்றிலாம் நானும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு ஆட்களோட வெவ்வேறு தங்களுடைய கரியரை வந்து சூஸ் பண்ணி அதில் வெற்றிகரமாக பயணம் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெவ்வேறு சகோதரிகளை நம்ம மீட் பண்ண போகிறோம். ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப எந்தூசியாசிஸ்டிக்காகவும் மற்ற நாட்கள்லையும் உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹு கைர். உங்களுடைய இந்த அருமையான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர். சிஸ்டர்